ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னெல்லாம் சார் பார்க்க போறோம் அப்படின்னா அது லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, அது பிளஸ் சில அடிஷனல் விஷயம் பார்க்க போறோம். லெஃப்ட்ல இருக்கிறது கம்பல்சரியா பார்க்க போறோம், பிளஸ் சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் we are going to discuss. ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, என்னென்னலாம் பார்க்க போறோம். இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன் ஓவராலா. எரர் ஆர் மிஸ்டேக் ரெண்டும் ஒண்ணு. எரர் ஆர் மிஸ்டேக் இது ரெண்டும் ஒண்ணு. பக், டிஃபெக்ட், ஃபால்ட் இது மூணுமே ஒண்ணுதான். எரர்னு சொன்னாலும் மிஸ்டேக்னு சொன்னாலும் ஒண்ணுதான். பக் ஆர் டிஃபெக்ட் ஆர் ஃபால்ட் எல்லாமே ஒண்ணுதான். ஃபெயிலியர்னா அடுத்த டேர்ம். ரொபஸ்ட்னஸ்னு ஒரு டேர்ம், ரிலையபிலிட்டி, ரீ இன்ஜினியரிங், கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் CRSE, ரீஃபேக்டரிங், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், கரெக்ட்னஸ், அக்யூரசி, கம்ப்ளீட்னஸ், ரிலீஸ், வெர்ஷன், வேரியன்ட், சாஃப்ட்வேர் ரீயூஸ், சாஃப்ட்வேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், இந்த டேர்ம் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த டேர்ம்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளஸ் சம் டேர்ம்ஸ் ஐ வில் இன்ட்ரோடியூஸ் யூ. பிளஸ் சம் டேர்ம்ஸ் டிஸ்கஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். திருப்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆஸ்க்டு டேர்ம்ஸ். சட்டில் டிஃபரன்ஸ். எல்லாத்துக்குமே எவ்வளவு டிஃபரன்ஸ் தான் இருக்கும், வெரி வெரி ஸ்மால் லெவல் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம போறோம். போலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? எஸ் சார், டெஃபினெட்லி they will ask. Okay, are you all ready? Just listen carefully. First எடுத்துறோம் டெர்மினாலஜிஸ்ல. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்? எரர் ஆர் மிஸ்டேக். எரர் ஆர் மிஸ்டேக் என்ன சார் அப்படின்னா, an incorrect human action produces incorrect result. அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிடுறோம். அப்ப எரர்னா என்ன அர்த்தம்? நம்ம திருப்பி கேட்ட வார்த்தை ஹியூமன் எரர். கரெக்டா? ஹியூமன் எரர்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ தப்பு பண்ணிடுறோம். நம்ம ஏதோ கோட் லெவல்ல என்ன பண்ணிடுறோம்? தப்பு பண்ணிடுறோம். தட் இஸ் கால்ட் என்னது? எரர் ஆர் மிஸ்டேக். சார் எங்க சார் இந்த எரர் நடக்கலாம் அப்படின்னா, பேசிக்கா எங்க நடக்கலாம்னா SRSலயே நடக்கலாமா? அதுதானே அப்படியே தொன்று வரப்போகுது. SRS பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராசஸுமே நடக்குது. ஓகேவா? SRS பேஸ் பண்ணி SRS பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. அங்கேயே பிரச்சனை நடக்கலாம். தட் இஸ் a பேசிக் லெவல் ஆஃப் ப்ராப்ளம். சோ அங்க நடந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? அப்படியே கண்டினியூஸ் ஆயிட்டே வரும். அப்ப எரர்னா என்ன சார்னா, எரர் இஸ் நாட் ரைட். அப்ப என்ன அர்த்தம்? எரர் இஸ்னா என்ன? சம்திங் ராங். ஓகேவா? நாட் கரெக்ட், நாட் ட்ரூ. இதுதான் எரர். அப்ப எரர் என்ன சொல்றேன்? ஹியூமன் ஆக்ஷன் ப்ரொடியூசஸ் இன்கரெக்ட் ரிசல்ட். Just give me a see if it is okay. ஓகேவா? அடுத்தது பாருங்க, எரர் ஆர் மிஸ்டேக் முடிச்சு. அடுத்தது பக், டிஃபெக்ட், ஃபால்ட். பாருங்க, கவனிங்க. பக், டிஃபெக்ட், ஃபால்ட் அப்படின்னா என்னன்னா the deviation between the expected behavior and actual behavior identified while testing. அப்ப என்ன அர்த்தம்? ஆக்சுவல் பிஹேவியர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவல் பிஹேவியர், எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இது ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். அப்ப என்ன அர்த்தம்? நோ ப்ராப்ளம் மீன்ஸ் ரெக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை. சிம்பிளி ஒரே வார்த்தை சொன்னா என்ன அர்த்தம்? ரெக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை. கரெக்டா? இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா, ஆக்சுவல் பிஹேவியருக்கும் எக்ஸ்பெக்டட் பிஹேவியருக்கும் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பக் ஆர் டிஃபெக்ட் ஆர் ஃபால்ட். முக்கியமான கொஸ்டின் இது எந்த லெவல்ல கண்டுபிடிப்பாங்கன்னா, எந்த லெவல் டெஸ்டிங்ல கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆக்சுவல் பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? டிஃபரன்ஸ் இருந்தா நல்லனா, இருந்தா டிஃபரன்ஸ் should be 0, ரைட்? சே எஸ் ஆர் நோ. டிஃபரன்ஸ் should be எப்படி இருக்கணும்? எப்பவுமே சே எஸ் ஆர் நோ, 0 தானே இருக்கணும். அப்பதானே கான்செப்ட் கரெக்ட். ரெண்டுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்ப்பா, இது அதே மாதிரி வந்துருச்சுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொன்னா then the defect will be or fault will be or bug will be என்னவா தான் இருக்கும்? 0வா இருக்கும். that is the most expected behavior. ரைட்டா? அடுத்தது போலாமா? ரைட்டா? பக், டிஃபெக்ட், ஃபால்ட் புரிஞ்சிருச்சா?
புரிஞ்சிருச்சு? அடுத்தது அடுத்தது ஃபெயிலியர்னா deviation between the expected behavior and actual behavior. என்ன சார் அதே சொல்றீங்க? ஐடென்டிஃபைடு பை யாரு? கஸ்டமர். ஐடென்டிஃபைடு பை யாரு? கஸ்டமர். இதுதான் டிஃபரன்ஸ். அப்ப ஃபெயிலியர்னா என்னது? எல்லாமே உங்க கையை மீறி போயிடுச்சு. ஆக்சுவல் பிஹேவியர் மைனஸ் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், பட் திஸ் இஸ் ஐடென்டிஃபைடு பை யாரு? கஸ்டமர். தட் மீன்ஸ் ஃபெயிலியர்னா ஆஃப்டர் டெலிவரி நடக்குது அர்த்தமா? ஃபெயிலியர்னா ஆஃப்டர் டெலிவரி நடக்குது அர்த்தமா? சே சார், ஃபெயிலியர் என்ன நடக்குது? ஆஃப்டர் டெலிவரி நடக்குது. ஃபெயிலியர்னா எங்க நடக்குது? ஆஃப்டர் டெலிவரி நடக்குது. இது கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஐ எம் கோயிங் டு டெல் ஒன் எக்ஸாம்பிள். பெண்ணெல்லாம் கீழே போட்டுருங்க, எழுதுறதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்ற கதையை மட்டும் கேள்வி. ஐ எம் கோயிங் டு ரிலேட் ஆல் தீஸ் திங்ஸ். ஐ எம் கோயிங் டு ரிலேட் ஆல் தீஸ் 3 things. யூ நெவர் ஃபர்கெட் இன் யுவர் லைஃப். யூ வில் நெவர் ஃபர்கெட் இன் யுவர் லைஃப். தெளிவா கவனிங்க. பெண்ணெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டீங்களா? ரைட். ஜஸ்ட் கிவ் மீ a C in the chat window. Just give me a C in the chat window. Right? Okay. ஃபுல்லா கற்பனை தான். இதுல எதுவுமே உண்மை கிடையாது. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கிளைமர் சொல்லிடுங்க. நல்லா கவனிங்க. எனக்கு அப்ப மேரேஜ் ஆயிருந்துச்சு. அப்ப என்னன்னா ஒரு 1 month 2 month இருக்கும். எங்களோட ஃபாதர் இன்லா மதர் இன்லாம் எங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஓகே. அப்ப சடனா என் ஒய்ஃப் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அம்மா, அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா இவர் வந்து ரசம் நல்லா வைப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? உடனே நானும் என்ன பண்றேன், சரி ஓகே, நம்ம ஒய்ஃப் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம போய் ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், நான் போய் ரசம் வைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், ரசம் வைக்கிறேன். சரியா? நான் போய் ரசம் வைக்கிறேன். ஒரு எல்லாருமே கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம சமைக்கும் போது சில நேரம் பதட்டம் ஏற்படுறது இயல்பு தானே. சரி சார், ஒரு பதட்டம் ஏற்படுறது இயல்பு தானே. சோ நான் என்ன பண்ணிட்டேன், நானு கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டேன். என்ன பண்ணிட்டேன், நானு உப்பு அதிகமா போட்டேன். அப்ப இன்கரெக்ட் ஹியூமன் ஆக்ஷன் ப்ரொடியூசஸ் இன்கரெக்ட் ரிசல்ட். கரெக்டா? அப்ப என்ன ஆயிடுச்சு, ரசம் கொஞ்சம் என்ன ஆகி போயிடும், உப்பாயிடும். ரசம் என்ன ஆயிடும், உப்பாயிடும். சரி, இப்போ உப்பு ஆயிடுச்சு. அப்ப இன்கரெக்ட் ஹியூமன் ஆக்ஷன் நடந்துருச்சு. எரர் ஆர் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். எஸ், ஐ ஹவ் கமிட்டட் அ மிஸ்டேக். உடனே நான் என்ன பண்றேன், மிஸ்டேக் நடந்துருச்சு. இப்ப சாப்பிட உட்கார போறாங்க. நான் என்ன பண்றேன், என் ஒய்ஃபை கூப்பிடுறேன். அம்மா இங்க வாமா, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அவங்க டேஸ்ட் பண்றாங்க. ஆர் இன்னும் கரெக்டா சொன்னா அவங்க டெஸ்ட் பண்றாங்க. சே சார், she is testing. She know how the rasam should be. அவங்களுக்கு என்ன தெரியணும், ரசம் எப்படி இருக்கணும்னு தெரியும். தட் இஸ் she know the expected behavior. அண்ட் அவங்க டேஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்னவும் தெரியும், ஆக்சுவல் பிஹேவியரும் தெரியும். அண்ட் தேர் இஸ் quite some good amount of deviationங்கிறதும் தெரியும். சே சார், அவங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டேஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிருக்கணும்ட்ட, எங்க கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி லெமன் எது புழிஞ்சு விட்டுங்க, இன்னும் கொஞ்சம் வெந்நீரை கரைச்சா தள்ள ஊத்திரிங்க, ஏதாவது சொல்லணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எதுவுமே சொல்லல. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு இன்கரெக்ட் ஹியூமன் ஆக்ஷன் நடந்து நான் உப்பு அதிகமா போட்டுட்டேன். அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்றதுக்காக அவங்கள கூப்பிடுறேன். டெஸ்ட் பண்றாங்க. என்ன யார், அவங்க எங்க வீட்டை சேர்ந்தவங்க, டெவலப்மெண்ட் டீமை சேர்ந்தவங்க. அவங்க டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அதுல எரர் இருக்கு ஆர் மிஸ்டேக் இருக்குங்கிறத சொல்லல, ஆர் பக் டிஃபெக்ட் ஃபால்ட்டா அதை கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. நான் பண்ணுனா அதுக்கு பேர் எரர் மிஸ்டேக். என் ஒய்ஃபும் ஒன்னும் சொல்லலைன்னா அதுக்கு பேர் என்னது, எரர் என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, பக் ஆர் டிஃபெக்ட் ஆர் ஃபால்ட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப இலை போட்டு அவங்கள உட்கார வச்சாச்சு. அவங்க சொல்றாங்க, அம்மா பரவாயில்லம்மா, எங்க வீட்டுக்காரரை நான் தயார்படுத்துறதுக்கு 1 வருஷம் ஆயிருச்சு, நீ 2 மாசத்துலயே ரெடி பண்ணிட்டா, சூப்பரான ஆள் நீ, இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க இப்ப உட்காடுறாங்க சாப்பிடுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த பர்டிகுலர் விஷயத்த அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம். அப்ப அவங்க சாதத்தை போட்டு கொஞ்சம் நெய்யை ஊத்தி பிணைஞ்சு இதை எடுத்து ரசத்தை ஊத்துறாங்க. ஊத்தி முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏமா இந்த உப்பு கறிக்குதை இப்படியா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உப்பு கறிக்குது அப்படிங்கிறது நாட் எரர். உப்பு கறிக்குது அப்படிங்கிறத யார் ஐடென்டிஃபை பண்ணா அப்படின்னா, என்னோட கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்றாங்க. தென் இட் இஸ் கால்டு ஃபெயிலியர். சொல்ற கதை புரியுதா? அப்ப ஃபெயிலியர்னா என்ன, there is a deviation between the expected behavior and actual behavior and it is identified by customer, then it is called failure. 3 ஸ்டெப். சரியா? என்ன ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு இன்கரெக்ட் ஹியூமன் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு எரர் ஆர் மிஸ்டேக். அந்த ஹியூமன் எரரை டெஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நோ ப்ராப்ளம். டெஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதுக்கு பேர் பக் டிஃபெக்ட் ஃபால்ட். டெஸ்டர் அதை விட்டுட்டு கஸ்டமர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதுக்கு பேர் என்னது, ஃபெயிலியர். திஸ் இஸ் த செயின் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். பிட்வீன் தீஸ் 3 terminologies. Whether it is clear or not, just tell me.
இவ்வளவுதான் பாயிண்ட், இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம்? ஒரு கன்க்ளூஷனுக்கு இப்ப வரலாமா? இதுல என்ன சொல்றேன், நான் சொல்லும் போது என்ன ஒரு வார்த்தை சொல்றேன், செயின் ஆஃப் ஆக்ஷன் சொல்றேன். நான் சொல்லும் போது என்ன சொல்றேன், செயின் ஆஃப் ஆக்ஷன். ஒண்ணுக்கு ஒன்னும் சம்பந்தம் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்கு, சம்பந்தப்படுத்தி தான் நம்ம பார்த்தாங்க. அப்ப என்ன சார் சொல்லலாம்னா, என்ன சார் சொல்லலாம் பாருங்க. இப்ப நான் இங்க ஃபெயிலியர் கழிச்சுட்டு போயிடுறேன். ஃபெயிலியர் கழிச்சுட்டு போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னா, இந்த இடத்துல ஒரு ரிலேஷன் பிரசன்ஸ் ஆஃப் எரர். நான் சொல்றது முக்கியம், இதுதான் திருப்பி திருப்பி கொஸ்டின்ல வந்தது. பட் இப்போ உங்களுக்கு இதை போட்டோன்னே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஏன்னா கதை புரிஞ்சிருச்சுன்னா. பிரசன்ஸ் ஆஃப் எரர் leads to defect. Presence of error leads to defect or bug or fault, or fault. Presence of defect, bug or fault leads to failure. கரெக்டா? இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, நம்ம ஹியூமன் ஆக்சன் நடந்துச்சு, எரர்ல இருந்து எங்க போனோம், பக் ஆர் டிஃபெக்ட் ஆர் ஃபால்ட். அவங்க டெஸ்டர் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் எங்க போகுது, ஃபெயிலியருக்கு போகுது. இந்த ரிலேஷன்ஷிப் அவன் கேட்பான், இந்த ரிலேஷன்ஷிப் கேட்பான். இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, அந்த ஃப்ளோ என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, எரர் லீட்ஸ் டு பக், பக் லீட்ஸ் டு ஃபெயிலியர். இதுதான் ஆர்டர், இதுதான் ஆர்டர். Error leads to bug, bug leads to failure. ஏன் சார் இவ்வளவு டீப்பா பாக்குறோம்? Because all terms are not same, right? Terms are not same, so you have to understand it in a much better way. In a much better way. Clear or not now? Clear or not? தெளிவா எழுதி வச்சுங்க, சொன்ன ஸ்டோரியை ஞாபகம் வச்சுங்க, ஈஸியா அடிச்சுட்டு போயிடும், ஈஸியா அடிச்சுட்டு போயிடும். ரைட்டா? ரைட்டா? இவ்வளவுதான் விஷயம். போலாமா? Are you all ready now? Just give me a see if it is okay. Just give me a see if it is okay. Robustness. அடுத்தது யார பார்க்க போறோம்? robustness பத்தி பார்க்க போறோம். robustnessனா என்ன சார்? robustnessனா என்ன சார்? The extent to which the software tolerates unexpected problems. Unexpected problems. அப்ப என்ன அர்த்தம்? ப்ராப்ளம், அதாவது இதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் நான் பில்ட் பண்ணிருக்கேன். I have built the software for one purpose. And I am adding some more problems to that. If it have tendency to solve that problem, then it is highly robust. அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னா, we can think about the exception handling. Exception handling is an example for robustness. எப்படி சார்? நார்மலா நோ அவுட்புட்ங்கிறது நார்மல் ப்ரோக்ராம்ல வருது, நாவ் அவுட்புட்ங்கிறது நார்மல் ப்ரோக்ராம்ல வருது, எரர் இருந்துச்சுன்னா. ஆனா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா நோ அவுட்புட் பட் பிரசன்ட் தி ரீசன், ரைட்? It is one step ahead. Say yes or no? It is one step ahead. Exception handling is one step ahead of normal programming. நான் சொல்றேன், you accept it or not? You are going to give the reason for the problem. Then இந்த ப்ராப்ளத்தை எவ்வளவு தூரம் நீங்க தானாவே சமாளிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் robustன்னு சொல்றேன். சமாளிக்க முடியலன்னா அதுக்கு அடுத்த லெவல்ல பாத்துக்கலாம். The extent to which the software tolerates unexpected problems is called robustness. ரைட்டா? எல்லாமே டெஃபினேஷன் அப்படியே கோட் பேஸ்ட் क्वेश्चनல வரும். நோட் பண்ணீங்க, நோட் பண்ண உடனே சி போட்டு, அப்பதான் நம்ம வேகமா அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேவா? நேத்தே பார்த்தோமா இல்லையா? ரிலையபிலிட்டி, the extent to which the software program intended to function without failure. அப்ப என்ன பார்த்தோம்? நேத்து பார்த்தோமா? இப்படி ஒரு விஷயம் பார்த்தோமா? இதுல ஆரம்பிக்குது, 365 days கரெக்டா ஒர்க் ஆகுதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. then we call this as mean time between failure. பார்த்தோமா இல்லையா? mean time between failure பார்த்தோமா? that is called reliability. அப்ப reliability என்ன? ஃபெயிலியர் இல்லாம எவ்வளவு நேரம் ஒர்க் ஆகுதோ that is called என்னது? reliability தான். The extent to which the software program is intended to function without failure. No failure. அப்படின்னா என்னது? reliability. அப்படின்னா என்னது? reliability. ஓகேவா? robustnessனா என்னது? அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டுறது. அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் வந்துச்சுனால அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும்னா that is called என்னது? robustness.
ஃபெயிலியரே இல்லாம ஓட்டணும்னா அது என்னது? ரிலையபிலிட்டி. ஃபெயிலியரே இல்லாம ஓட்டணும்னா அது பேர் என்னது? ரிலையபிலிட்டி. ஜஸ்ட் கிவ் மீ எஸ். ஜஸ்ட் கிவ் மீ எஸ். அடுத்தது ரீஇன்ஜினியரிங். ரீஇன்ஜினியரிங் ஓகேவா? அடுத்தது நல்ல டெஃபினேஷனை பாருங்க. சின்ன சின்ன டேர்ம்ஸ்ல தான் மாறும். ரீஇன்ஜினியரிங் இட் இஸ் ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் ரீரைட்டிங் பார்ட் ஆர் ஆல் ஆஃப் த சிஸ்டம், நாட் அ சிங்கிள் ஃபங்க்ஷனாலிட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு நான் சொன்னேன்னா, we are going to define the entire system, that is all system or part of the system. We are not going to deal with the single functionality. நம்ம என்ன பண்றது கிடையாது, டீல் பண்றது கிடையாது. ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சும்மா புரியறதுக்காக நான் சொல்றேன். ஒரு பெரிய ஸ்வீட் கடை இருக்குன்னு வைங்களேன். நார்மலா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு மேலேயும் ஒரு பார்ட்டி ஹால் இருக்கும். ஸ்வீட் ஷாப் ஆர் ஒரு நல்ல ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு மேலேயே என்ன இருக்குது? இப்போதைக்கு ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு. சரி சார், பாத்திருக்கீங்களா? எல்லாரும் பார்ட்டி ஹால் இருக்கு. அங்க போய் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவாங்க? நீங்க எங்கள்கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹால் ஃப்ரீ சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா? கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கதையெல்லாம் எல்லா ஊர்லயுமே வந்துருச்சு. இப்ப பார்ட்டி ஹாலோட ஒரு A to B இல்லைன்னா வேற ஏதாவது குப்தா பவனோ, எனி ஹோட்டல் யூ டேக், ஓகே, தே ஆர் கமிங் வித் அ பார்ட்டி ஹால் ஃப்ரீ, பட் யூ ஹேவ் டு ஆர்டர் லஞ்ச், யூ ஹேவ் டு ஆர்டர் ஃபுட் வித் ரெஸ்பெக்ட் டு தம். அப்ப என்ன அர்த்தம்? அவன் என்ன சொல்லுவான்? இந்த கண்டிஷன் சொல்றான் பாருங்க. பார்ட்டி ஹால் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீயா யூஸ் பண்ணணும்னா அவன் என்ன கண்டிஷன் சொல்றான்? ஃபுட் யார்ட்ட தான் ஆர்டர் பண்ணணும்? என்கிட்ட தான் ஆர்டர் பண்ணணும். சார் நான் வீட்டுல சமைச்சு கொண்டு வந்து நீங்க போட்டுக்குவா, ஒத்துப்பானா? வெதர் ஹி வில் அக்செப்ட் இட் சார், நான் இங்க சர்வ் மட்டும் பண்ணிக்கிறோம் சார், we will cook on our own, நான் இங்க கொண்டு வந்து சர்வ் மட்டும் பண்ணிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டான். ஆனா அவன்கிட்டயே சார் 90% நீங்க குக் பண்ணி கொடுத்துருங்க, ஒரு 10% ஃபுட் எங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட் இருக்கு, அதை உங்களால குக் பண்ண முடியாது, அதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அப்ப என்ன சொல்லுவான் அவன்? ஓகேன்னு சொல்லுவான். சே சார் ட்ரெடிஷனல் ஃபுட் இருக்கு சார், அதை உங்களால செய்ய முடியாது சார், அதை மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். அப்படின்னா நீங்க ஃபுல் அமௌண்ட் அவனுக்கு பே பண்ணிடுவீங்க பார்ட்டி ஹாலுக்கு. கொஞ்சோண்டு என்ன பண்ணுவீங்க? உங்களோட சரக்கையும் உள்ள இறக்கிக்குவீங்க, உங்களோட ஃபுட்டையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ள இறக்கி அவனுக்கு அங்க நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். அப்ப ரீஇன்ஜினியரிங் இதை எப்படி ரிலேட் பண்ணி நான் சொல்றேன், நல்லா கதையை புரிஞ்சுங்க. ரீஇன்ஜினியரிங்னா ஆல்ரெடி நான் டெவலப் பண்ணிட்டேன், மாடியூலா என்னோட சாஃப்ட்வேரை பிரிச்சு, என்னோட மாடியூலுக்குள்ள இருக்கிற சப் மாடியூலை பிரிச்சு நான் இவ்வளவு தூரம் என்ன பண்ணிட்டேன்? வச்சுட்டேன். இப்போதைக்கு நான் வந்து சில சேஞ்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா, changes with respect to the software, okay, changes with respect to this module, okay, changes with respect to one functionality over here, this is not okay. சொல்றது புரியுதா? அப்ப ரீஸ்ட்ரக்சரிங் அப்ப என்ன பண்ணணும்? எய்தர் அவன்கிட்டயே ஃபுல்லா நீங்க ஆர்டர் பண்ணணும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவன்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு 10% நீங்க எடுத்துட்டு வரலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சார் இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் வந்து இங்க சாப்பிட்டுட்டு போயிடுறேன் சார் அப்படின்னா கண்டிப்பா அவன் என்ன பண்ண மாட்டான், ஒத்துக்க மாட்டான். சொல்ற புரியுதா கதை? அப்ப ரீஇன்ஜினியரிங் ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் ரீரைட்டிங் a part or all of the system but not a single functionality. அப்ப என்டையரா மாத்தினீங்கனாலும் பிரச்சனை கிடையாது, லைட்டா போய் ஒரு மாடியூல மாத்தினீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு மாடியூலுக்குள்ள சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சார், அந்த இடத்துக்கிட்ட நான் மைனஸ் போட்டுட்டேன், அந்த இடத்துல பிளஸ்ஸா மாத்தணும்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒத்துக்க மாட்டான். இதுதான் ரீஇன்ஜினியரிங். அப்ப ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் ரீரைட்டிங் all of the system but not a single functionality. Please make a note of it. Understand the story, then it will be easy, right? Moving forward, clean room software engineering, one of the very important term, repeatedly asked term. தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. clean room software engineering என்ன சொல்றேன்னா, clean room software CRSE அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன் நானு? CRSE அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இந்த CRSEயோட தாரக மந்திரம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டான தாரக மந்திரம் என்னன்னா, do it right at first time. என்ன சொல்றேன் பாருங்க, do it right at first time நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? கரெக்டா தான் பண்ணி ஆகணும். அப்ப CRSE பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ரேட் எவ்வளோ? do it right at first time அப்படின்னா ஃபெயிலியர் ரேட் எவ்வளோ? அங்க 0. இதுதான் யாரோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட சிறப்பு. சரி சார், இது எப்படி சார் நம்ம கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் நான். இப்போ ஒரு படம் வந்துச்சு, அதோட பெரிய ஹிட்டான படம் இல்ல, அந்த கதையிலயும் எனக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் இதை சொன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுக்காக சொல்றேன் நான்.
இரவின் நிழல் அப்படின்னு ஒரு படம் வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்திபன் நடிச்ச படம் ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா? இரவின் நிழல். பார்த்திபன் நடிச்ச படம் ஒண்ணு வந்துச்சு. அந்த படத்தோட கான்செப்ட் என்ன, கான்செப்ட் விட்டுருங்க, அந்த படத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஷாட். மொத்தமே எவ்வளவு ஷாட் தான். இப்ப கேமரா ஆன் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 90 மினிட்ஸ் ஓடுதுன்னு வைங்க. 90 மினிட்ஸும் கேமரா என்னவா தான் இருக்கும், ஆன்லயே தான் இருக்கும். ஓகேவா? படம் முடிஞ்ச உடனே கேமரா ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப எடிட்டிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குமா? எடிட்டிங்னா ஏதாவது வெட்டுறது, கட் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸே அந்த படத்துல என்ன இருக்காது, இருக்காது. கதை புரியுதா? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கிவ் மீ a see, will you understand what I'm trying to say? நான் சொல்ற கதை புரியுதா உங்களுக்கு? ஒரு படம் எடுக்க போறோம், அந்த படம் என்ன வேணா இருக்கட்டும், அதுக்கு எத்தனை ஷாட்னு சொல்லிடுறேன். ஒரே ஒரு ஷாட் தான். இந்த 90 மினிட்ஸ் எல்லாருமே ஆக்ட் பண்ணணும். அப்ப டைரக்டா வாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆக்ட் பண்ண சொன்னா எல்லாம் கரெக்டா ஆக்ட் பண்ணிடுவாங்களா? திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு ஆக்ட் பண்ண சொன்னா கரெக்டா பண்ணிடுவாங்களா? இவங்க எல்லாம் தான். அப்ப என்ன பண்ணணும் நம்ம? அப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணணும், மேம் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், நானு ப்ரீ பிளான் பண்ணணும். ப்ரீ பிளான் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துருங்கன்னு சொல்லிட்டா போதுமா, இல்ல வேற ஏதாவது பண்ணுமா? வேற ஏதாவது பண்ணுமா? ப்ரீ பிளான் மட்டும் பண்ணா போதுமா? ரிஹர்சல் பார்க்கணும். என்ன பண்ணணும்? ரிஹர்சல் பார்க்கணும். இப்ப ரிஹர்சல் பாக்குறதுனா என்ன, இப்படிதாங்க இந்த சினாரியோ தான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஒத்திகை பார்க்கணும். எத்தனை தடவை பார்க்கணும் நீங்க? n டைம்ஸ் பார்க்கணும். சே எஸ் ஆர், n டைம்ஸ் நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி n டைம்ஸ் ஒத்திகை பார்த்துட்டீங்கன்னா, n டைம் நீங்க ரிஹர்சல் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப எல்லாருக்கும் எல்லாமே தெளிவா புரிஞ்சிருமா? வெரி குட். இப்ப எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சிருமா? அங்க ஒரு 100 ஆக்டர் இருக்காங்கன்னா 100 ஆக்டருக்கும் எல்லாமே தெரிஞ்சிரும்ல. இந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல நான் வரணும், இவங்களுக்கு அப்புறம் இவங்க வரணும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருமா? அப்ப ப்ராப்ளம் என்ன ஆயிடும், கம்மியாயிடுமா? அப்போ ரிஹர்சல்ல 3 or 4 டைம்ஸ் அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணிடலாம், ஆக்சுவலுக்கு போயிடலாமா? அப்ப நம்ம ஆக்சுவலுக்கு போகும்போது ஆல்ரெடி எல்லாமே ரிஹர்சல் பண்ணதுனால 100% சக்சஸ் பாசிபிள் தானே? சரி சார், 100% சக்சஸ் பாசிபிள் தானே? இதுதான் கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். தெளிவா புரியுதா? இதுதான் என்னது, கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அப்ப இது எப்படி சார் நம்ம பண்ண போறோம்? நீங்க சீமா வச்சு சொல்லிட்டீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. ரியல் டைம்ல எப்படி நடக்குது அப்படின்னா, we are going to emphasize on mathematical verification of correctness before the program construction commences. அப்ப ப்ரோக்ராமையே நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். தட் இஸ், நீங்க சாஃப்ட்வேரை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி you are going to create a mathematical proof. For that. இதுதான் இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் தான் நான் என்ன சொல்றேன். நீங்க ரிஹர்சல் பாத்தீங்கல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன், மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப். அப்ப மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ரேட் ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆயிடும், கம்மியாயிடும். ஃபெயிலியர் ரேட் கம்மி ஆயிடும். அப்ப எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃபெயிலியர் ரேட். சே சார், எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃபெயிலியர் ரேட், எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி லோ ஃபெயிலியர் ரேட் அட் கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சரி சார், எதுக்காக சார் நம்ம இங்க போறோம் அப்படின்னா, முக்கியமான தத்துவம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மிஸ்டேக்ஸ் கிரியேட்ஸ் rework. Rework takes time and increases cost. சரி சார், மிஸ்டேக்ஸ் கிரியேட்ஸ் rework. மிஸ்டேக் என்ன பண்ணுது, ரீவொர்க்கை கிரியேட் பண்ணுது. ரீவொர்க் என்ன பண்ணுது, டைம் அண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான். இதை ஓவர் கம் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன், எடுத்த உடனே எடுத்த உடனே என்ன பண்ண போறேன், ஸ்ட்ராங்கா இறங்க போறேன். மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் கையில் அடிச்சுக்க போறேன். சோ என்னோட எரர் ரேட் என்ன ஆயிடும், கம்மியாயிடும். இதுதான் சிஆர்எஸ் கான்செப்ட். இதுதான் கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்செப்ட். கிளியர் ஆர் நாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கிளியர் ஆர் நாட்? வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் அக்கார்டிங் டு மீ. டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் திஸ். ரைட்? ஞாபகம் வச்சுங்க. டூ இட் ரைட் அட் ஃபர்ஸ்ட் டைம். சரி சார், இது எப்படி சார் இதுல நடக்குது அப்படின்னு சொன்னா, அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஆர் கிரியேட்டட் யூசிங் பாக்ஸ் ரெப்ரசன்டேஷன். பாக்ஸ் அப்படின்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, மாடியூல். பாக்ஸ்னா என்னது, மாடியூல். அப்போ அனாலிசிஸ் அண்ட் டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, பாக்ஸா கிரியேட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தான்ப்பா டிஃபரெண்ட் திங்ஸ் இன் அவர் சிஆர்ஏசி, கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்க போகுது அப்படின்னா, பாக்ஸ்ல என்ன சார் இருக்கும்னா ஸ்பெசிபிக் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷனோட இருக்கும். ஸ்பெசிபிக் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, நாட் மச் டீடைல். சே எஸ் ஆர் நோ, நாட் மச் டீடைல். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லணும்னா, இப்ப ரிஹர்சல் பண்றாங்கன்னு வச்சுங்க, அன்னைக்கு எந்த ட்ரெஸ்ல அவங்க சினிமால நடிக்க போறாங்களோ அதே ட்ரெஸ்ல பண்ணணும்னு அவசியமா இருக்கா, இல்ல நார்மலா கேஷுவலா பண்ணலாமா? விச் ஒன் யூ பிலீவ்? அன்னைக்கு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன், ஒரு சாங் ரிஹர்சல் பாக்குறாங்கன்னு வைங்களேன், ஓகேவா? ஒரு மிகப்பெரிய நிறைய இந்த சந்திரமுகி பார்த்துறாதீங்க.
சும்மா உங்களுக்கு சொல்றேன். சந்திரமுகி பார்ட் 2 வருதுன்னு வைங்க, சரியா? அதுல அந்த கங்கனா டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த டான்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கேஷுவலா ஒரு டிஷர்ட் போட்டு தான் டான்ஸ் ஆடுவாங்க. எப்ப உங்களுக்கு நீங்க ஆக்சுவல் டேக்கு போறீங்களோ அன்னைக்குதான் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் காஸ்டியூமுக்கு போவாங்க. அப்ப என்ன புரியுது, ஸ்பெசிபிக் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் அங்க இருக்கு இல்ல. அப்ஸ்ட்ராக்ஷன் என்னது, நாட் மச் டீடைல். இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இந்த நகை தான் போட்டுக்கணும் அப்படிங்கிறது அங்க இல்ல. அங்க என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் பார்க்கணும். கான்செப்ட் புரியுதா? ஸ்பெசிபிக் லெவல் ஆஃப் டீடைல்ஸ் we are hiding the actual information. Good. So அடுத்த ஸ்டெப் என்னது, கரெக்ட்னஸ் வெரிஃபிகேஷன் இஸ் அப்ளைட் ஒன்ஸ் த பாக்ஸ் இஸ் கிரியேட்டட். அப்ப என்ன பண்றோம், ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இது மேத்தமெட்டிக்கலா கரெக்டா இருக்கா, மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் கரெக்டா இருக்கா, மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் கரெக்டா இருக்கா, மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப்ங்கிறத செக் பண்ணிடுறோம் ஒரு பாக்ஸுக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூசேஜ் டெஸ்டிங் டன், இது ரொம்ப 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 முக்கியம் இந்த வார்த்தை. ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் செக் பண்ணிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூசேஜ் டெஸ்டிங்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாமே சக்சஸ் ரேட் நல்லா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னென்னலாம் நடந்திருக்குது, அதோட சக்சஸ் ரேட் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறீங்க. அதுதான் என்ன சொல்றேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூசேஜ் டெஸ்டிங் சொல்றேன். அதுக்கப்புறமா எரர் ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரிஃபை. சரிங்க, இதுல என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு செக் பண்ணி எரர் ரெக்கார்டை வெரிஃபை பண்ணிடுறேன். இது ஒரு ஸ்டெப் ரிகர்சல். இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் ரிகர்சல் நடந்துச்சுன்னா எல்லா எரரையும் ஓவர் கம் பண்ணிடுவீங்க, எல்லா தரையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங் பண்ணிடுவீங்க, எல்லா தரையும் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபை கிரியேட் பண்ணி வெரிஃபை பண்ணிடுவீங்க. ஒண்ணுமே பிரச்சனை வராது. மல்டிபிள் டெஸ்ட் பண்ணும் பொழுது யூ ஆர் கோயிங் டு கிரியேட் எ பக்கா சாஃப்ட்வேர் இன் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் யாரோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட அட்வான்டேஜ். அப்ப கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. கரெக்டா? ஒரு கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த இரவின் நிழல் படத்தோட ஓவரால் டியூரேஷன் 90 மினிட்ஸ் வச்சுக்கிட்டோம்னா ஓவராலா அவங்க படத்தை எவ்வளவு நேரத்துல எடுத்தாங்க சார்னு கேட்டீங்கன்னா 90 மினிட்ஸ்ல அவங்க படத்தை எடுத்து முடிச்சிட்டானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன பண்ணிருப்பானுங்க, 90 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அவனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, 90 டேஸ். அப்ப கிளீன் ரூம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஒர்க் ப்ராஜெக்ட கிரியேட் பண்றது, டெவலப் பண்ற டைம் என்னது ரொம்பவே கம்மி. ஆனா அதுக்காக நீங்க ப்ரீ ப்ராசஸிங் ஒர்க் பண்றதுக்காக நீங்க எடுத்துக்கிற டைம் எவ்வளவு, ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் மேட்டர். கிளியரா புரிஞ்சிருச்சா? தெளிவா நோட் பண்ணி வச்சுங்க. டன் போடுங்க. எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா we will proceed forward. இது நம்ம நிறைய தடவை பேசியாச்சு. ரீஃபேக்டரிங் நிறைய தடவை பேசியாச்சு. the process of changing the software system in such a way that it doesn't alter the external behavior of the code but improves the internal structure. அப்ப என்ன அர்த்தம், என்னோட கோடு கொடுத்துறானுங்க, இந்த கோடு எவ்வளவு லைன்ஸ் இருக்குது, 100 லைன்ஸ் இருக்கு. இந்த கோடு எவ்வளவு லைன்ஸ் இருக்குது, 100 லைன்ஸ் இருக்குது. இந்த 100 லைன்ஸ் நான் என்ன பண்றேன், ரீஃபேக்டர் பண்ணி என்ன பண்றேன், 90 லைன்ஸ் பண்றேன். ஆனா இந்த 100 லைன்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ, இந்த 90 லைன்ஸ் என்னதான் பண்ண போகுது, சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ண போகுது. 90 லைன்ஸ் என்னதான் பண்ண போகுது, சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ண போகுது. then this process is called refactoring. It is nothing but the reducing number of lines of codes, but reducing